ஃபார்மா டார்கெட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்கான கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபார்மசூட்டிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸாம்பிள் ஆஃப் கேட்டயானிக் எமல்சிஃபைங் ஏஜென்ட் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் வந்து பாலிசார்பேட் 80, செட்ரிமைட், சோடியம் டோ டெகானேட், சார்பிட்டான் மோனோஒலியேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா செட்ரிமைட். என்னென்னா எமல்சிஃபைங் ஏஜென்ட்னாலே வந்து சர்ஃபாக்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுக்கான 4 டைப்ஸ் வந்து என்னென்னா ஆனயானிக், கேட்டயானிக், நான் அயானிக், ஆம்ஃபோடெரிக்னு 4 டைப்ஸ் இருக்குது. ஆனயானிக் சர்ஃபாக்டன்ஸ் என்னென்னா சோடியம் லாரல் சல்ஃபேட், சோடியம் அசிட்டைல் சல்ஃபேட். இதே வந்து கேட்டயானிக்னா பென்சைல் கோனியம் குளோரைடு, சீட்டைல் ட்ரைமெத்தில் அம்மோனியம், செட்ரிமேட். நான் அயானிக்ன்ற வரப்போது எக்ஸாம்பிள் வந்து ட்வீன்ஸு, பெக்கு, ஸ்பான்ஸு, ட்வீன் 80 இதெல்லாம் வரும். இதே வந்து ஆம்ஃபோடெரிக்னா இது எப்படி ஆக்ட் ஆகும்னா போத் கேட்டயானிக்கும் ஆக்ட் ஆகும், ஆனயானிக்காவும் ஆக்ட் ஆகும். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து N-alkyl அமினோ ஆசிடும் லெசித்தினும். அப்போ இதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கேட்டயானிக் எமல்சிஃபைங் ஏஜ் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு வந்து செட்ரிமைட் அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா வந்து க்ரீம்ஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு எமல்ஷனா, சஸ்பென்ஷனா, ஆயின்மெண்ட்டா, பேஸ்ட்டா அப்படின்னு கேட்கும்போது க்ரீம்ஸ் வந்து எப்பவுமே என்னென்னா எமல்ஷன் தான். ஏன்னா வந்து க்ரீம்ஸில் வந்து எமல்ஷனில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. ஓரல் எமல்ஷன், காஸ்மெட்டிக்ஸ், பேரண்டல், டயக்னஸ்டிக்ஸ்னு. ஓரல் எமல்ஷன்னா எப்போவுமே நம்ம என்ன சிறப்பாக எதுவாக குடித்தாலும் இது எப்படி இருக்கும், தண்ணியாக இருக்கும். அப்போனா இது வந்து ஆயில் அண்ட் வாட்டர் டைப்பு. எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா கேஸ்டர் ஆயில், காட் லிவர் ஆயில். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா காஸ்மெட்டிக்ஸில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் க்ரீம் இருக்குது. வேனிஷிங் க்ரீம், கோல்டு க்ரீம். வேனிஷிங் க்ரீம்னா வாட்டர் அதிகமாக இருக்கும், அப்போனா ஆயில் இன் வாட்டர். கோல்டு க்ரீம்னா ஆயில் அதிகமாக இருக்கும், அப்போனா வாட்டர் இன் ஆயில். அது வந்து வேனிஷிங் க்ரீம் வாட்டர் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஆயில் இன் வாட்டர் டைப்பு. இதே பேரண்டல் எமல்ஷன் வரும்போது ஃபேட் சாலபிள் விட்டமின்ஸ் A, D, E அண்டு செக்ஸ் ஹார்மோன்ஸ்னு வரும். டயக்னஸ்டிக் எமல்ஷன்னா வந்து நம்ம எக்ஸ்ரே யூஸ் பண்ணும்போது வந்து அவங்க வந்து ஒரு எமல்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து ரேடியோ ஒபாக் எமல்ஷன் ஃபார் எக்ஸ்ரே. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா வந்து த கம்ப்ளீட் செப்பரேஷன் ஆஃப் 2 ஃபேஸ் இன் எமல்ஷன் இஸ் கால்டு அப்படின்னு கேட்குறாங்க. 2 ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டாக செப்பரேட் ஆகிருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா கிராக்கிங்னா வந்து என்னென்னா ஆயில் அக்வஸ் ஃபேஸ் 2 ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டாக செப்பரேட் ஆகும். அது வந்து நம்ம இர்ரிவர்சிபிளாகவும் அதை வந்து பண்ணவே முடியாது. இதுக்கான பேர் வந்து கிராக்கிங் சொல்லலாம், பிரேக்கிங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அண்ட் நேச்சுரல் எமல்சிஃபைங் ஏஜென்ட் அப்டைன்டு ஃப்ரம் த வெஜிடபிள் சோர்ஸ். வெஜிடபிள் சோர்ஸ்லேருந்து நமக்கு எமல்சிஃபைங் ஏஜென்ட் எது கிடைக்குதுன்னா ஆன்சர் வந்து என்னென்னா ஸ்டார்ச் தான். ஏன்னா ஜெலாட்டின் வந்து ஷீப்லேருந்து, ஊல் ஃபேட்டும் வந்து ஷீப்லேருந்து கிடைக்கும், எக் யாக் வந்து எக்லேருந்து கிடைக்கும். அப்போ ஸ்டார்ச் மட்டும் தான் பிளான்ட் சோர்ஸ்லேருந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா வந்து வாட்டர் இன் ஆயில் டைப் எமல்சிஃபயர்ஸ் ஹேஸ் HLB வேல்யூ ரேஞ்சஸ் ஃப்ரம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வாட்டர் இன் ஆயில் டைப் எமல்ஷனுக்கு வந்து HLB ரேஞ்ச் வந்து என்னன்னு கேட்குறாங்கன்னா, இப்போ வந்து HLB வேல்யூ வந்து அதிகமாக இருக்க அது வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கம்மியாக ஆயிலில் டிசால்வ் ஆகும். இப்போ ஆயிலில் டிசால்வ் ஆகிற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா அதோட வேல்யூ எப்படியும் கம்மியாக தான் இருக்கும். 1 to 3 வேல்யூ வந்து எப்போயுமே ஆன்டி ஃபோமிங் ஏஜென்ட்டாக இருக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 3 to 6னா வாட்டர் இன் ஆயில் டைப் எமல்சிஃபையர். அதான் சொல்கிறாங்கல்ல 1 to 3னா ஆன்டி ஃபோமிங், 3 to 6னா வாட்டர் இன் ஆயில் டைப். ஏன்னா கம்மியாக வேல்யூ இருக்கும்போது ஆயிலில் டிசால்வ் ஆகும். இதே ஆயில் அதிகமாக இருக்கும், அதிகமாக வேல்யூ இருக்கும்போது வாட்டர் வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து 15 to 18 வந்து சாலிபிளைசிங் ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா வந்து குவாட்டர்னரி அமோனியம் காம்பவுண்ட்ஸ் ஆர் யூஸ்டஸ் அப்படின்னு கேட்குறாங்க. குவாட்டர்னரி அமோனியம் காம்பவுண்ட்ஸ்னாலே ஆன்சர் வந்து கேட்டயானிக் எமல்சிஃபைங் ஏஜென்ட் அப்படின்னு வந்துடும். ஏன்னா வந்து ஆனயானிக்னா சோடியம் லாரல் சல்ஃபேட், சோடியம் அசிட்டைல் சல்ஃபேட் வரும். கேட்டயானிக்னா பென்சைல் கோனியம் குளோரைடு, செட்ரிமைடு, சீட்டைல் ட்ரைமெத்தில் அம்மோனியம் அப்படின்ற மாதிரி மொதல் கொஸ்டின் பார்த்ததில் திரும்ப இதே மாதிரி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து என்னென்னா பாட்டில் மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டில் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா எமல்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா எமல்ஷன் வந்து 3 டைப்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ட்ரை கம் மெத்தட், வெட் கம் மெத்தட், பாட்டில் மெத்தட்னு. ஏன்னா ட்ரை கம் மெத்தட்னா ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுவான்னா ஒரு ட்ரை ஆன மாட்டர் அண்ட் பிஸ்டிலில் ட்ரை மாட்டரில் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஆட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கால்குலேட்டட் ரெக்வயர்ட் குவான்டிட்டி வந்து கம் ஆட் பண்ணி நல்லா ட்ரைச்சுரேட் பண்ணி ஒரு விஸ்கஸ் க்ரீம் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து வாட்டர் வச்சு டைல்யூட் பண்ணிடுவாங்க.
வாட்டர் வச்சு டைல்யூட் பண்ணி திரும்பவும் டைச்சுரேட் பண்ணால் அது வந்து ட்ரை கம் மெத்தட். இதே வெட் கம் மெத்தட்னால் ஒரு மாட்டரில் ஃபஸ்ட்டு கம் ஆட் பண்ணி ரெக்வயர்ட் பண்ணிட்டு கம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வாட்ரு ஊற்றி நல்லா டைச்சுரேட் பண்ணி ஒரு விஸ்கஸ் க்ரீம் மாதிரி ஃபார்ம் ஆன உடனே அதுக்கப்புறம் ஆயிலை ஊற்றி அதை வந்து டைல்யூட் பண்ணுவாங்க. இதுக்கு டைல்யூட் பண்ணி திரும்பவும் டைச்சுரேட் பண்ணும்போது இதுக்கு பேர் வந்து வெட் கம் மெத்தட். இதே பாட்டில் மெத்தட்னால் என்னென்னா இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வாலட்டைலும் நான் விஸ்கஸ் ஆயில்ஸ்க்கு வந்து பாட்டில் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா எக்ஸாம்பிள் ஆஃப் கேட்டயானிக் எமல்சிஃபைங் ஏஜென்ட். கேட்டயானிக்னா என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்காக பென்சைல் கோணியம் வந்துடும், செட்ரிமைட் வந்துடும், சீட்டைல் ட்ரைமெத்தில் அம்மோனியம் புரோமைட் இந்த மாதிரி வந்துடும். அப்போ ஆன்சர் வந்து சீட்டைல் ட்ரைமெத்தில் அம்மோனியம் புரோமைட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எமல்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. எமல்ஷன் வந்து எப்படின்னா இது வந்து ஒரு பைஃபேசிக் சிஸ்டம். ஓகேவா? அப்புறம் வந்து இதில் 2 ஃபேஸ் இருக்கும், டிஸ்பர்ஸ் ஃபேஸ் இருக்கும், கண்டினியூஸ் ஃபேஸ் இருக்கும். இந்த எமல்சிஃபைங் ஏஜென்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து குளோபல்ஸ் வந்து சீக்கிரம் குளோபல்ஸ் வந்து கீழே அந்த கண்டினியூஸ் ஃபேஸில் வந்து செட்டில் ஆயிடுச்சுன்னா அது வந்து கண்டாமினேஷன் அன்ஸ்டேபிளாக ப்ரொடியூஸ் ஆகிறனால எமல்சிஃபைங் ஏஜென்ட் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது அந்த குளோபல் சுற்றி வந்து ஒரு கோட்டிங் ஒரு ஃபிலிம் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதனால் அது வந்து ஸ்டேபிள் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா எமல்சன்ஸ் ஆர் த ஃபைன்லி டிவைடட் சாலிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சாலிட் வந்து தப்பு. ஃபைன்லி டிவைடட் குளோபியூல்ஸ் தான் வந்து எமல்ஷன். சாலிட்ஸ்னால் வந்து அது வந்து சஸ்பென்ஷனில் போயிடும். ஃபைன்லி டிவைடட் சாலிட்ஸ் வந்து லிக்விட் மீடியமில் டிஸ்போஸ் ஆச்சுன்னா அது வந்து சஸ்பென்ஷன். இதே வந்து ஃபைன்லி டிவைடட் குளோபியூல்ஸ் தான் வந்து டிஸ்போஷன் மீடியமில் இல்லைனா கண்டினியூஸ் மீடியமில் டிஸ்போஸ் ஆச்சுன்னா அதுதான் வந்து எமல்ஷன். இப்போ ஆப்ஷன் வந்து தப்பு என்னென்னா ஆப்ஷன் ஏ. அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எமல்சிஃபைங் ஏஜென்ட் ஃப்ரம் த வெஜிடபிள் சோர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. வெஜிடபிள் சோர்ஸ்னால் இதில் என்ன இருக்குது? ஜெலாட்டின் வந்து அனிமல் சோர்ஸு, அகேஷியா வந்து வெஜிடபிள் சோர்ஸு, ஓல் ஃபேட்டு அனிமல் சோர்ஸு. இதே மீத்தேல் செல்லுலோஸ் வந்து செமி சிந்தட்டிக் எமல்சிஃபைங் ஏஜென்ட். இப்போ இதில் ஆன்சர் என்னென்னா அகேஷியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா வந்து which of the coalescence of the dispersed globules and separation of the dispersed as a separate layer in an emulsion is called அப்படின்னு கேட்குறாங்க. செப்பரேஷன் ஆஃப் செப்பரேட் லேயர், 2 லேயர் வந்து செப்பரேட் ஆகுது அப்படின்றாங்க. 2 லேயர் செப்பரேட் ஆகுது அப்படின்னா ஒன்று டிஸ்பர்ஸ்ட் ஃபேஸும் கண்டினியூஸ் ஃபேஸும் செப்பரேட் ஆகும். எதனால் அப்படின்னா கோலசன்ஸ் ஆஃப் த டிஸ்பர்ஸ்டு குளோபியூல்ஸ். அந்த குளோபியூல்ஸ் வந்து கோலன்ஸ் ஆகிறனால அந்த ரெண்டுமே வந்து செப்பரேட் ஆகுது. இதுக்கான பேர் என்னென்னா வந்து கிராக்கிங். 2 ஃபேஸ் வந்து செப்பரேட் ஆகும். ஆனால் வந்து இதை வந்து இது வந்து திரும்படி ரிவர்சிபிளாக மாற்ற முடியாது. அதுக்கு பேர் வந்து என்னென்னா கிராக்கிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் எமல்ஷன் யூஸிங் ஃபிக்ஸ்டு ஆயில் அண்ட் த ரேஷியோ ஆஃப் ஆயில் வாட்டர் கம். இது வந்து ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மொத்தம் வந்து 4 இது இருக்குது. ஃபிக்ஸ்டு ஆயில், மினரல் ஆயில், வாலடைல் ஆயில், ஓலியோ ரெசின் அப்படின்னு 4 இருக்குது. 4 ப்ரொபோர்ஷன்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆயில் வாட்டர் கம்மு. இது வந்து FMVO அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். F ஃபிக்ஸ்டு ஆயில், M மினரல் ஆயில், V வாலடைல் ஆயில், O வந்து ஓலியோ ரெசின். FMVO அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ்டுனா 4, மினரல் ஆயில்னா 3 ஆயிலோட ரேஷியோ. இதே வாலடைல் ஆயில்னா 2, ஓலியோ ரெசின்னா 1. எப்பயுமே வாட்டரோட ரேஷியோ 2ஆக தான் இருக்கும், கம்மோட ரேஷியோ 1ஆக தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது FMVO 4321 அப்படின்னு ஈஸியாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபிக்ஸ்டு ஆயிலோட ரேஷியோ என்ன கேட்டிருக்காங்க. ஃபிக்ஸ்டுனா 4 எப்பயுமே. இப்போ 4:2:1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் இஸ் நாட் ட்ரூ ஃபார் ட்ரை கம் மெத்தட். ட்ரை கம் மெத்தடுக்கு நாட் ட்ரூ அப்படின்னு எது வந்து தப்பான ஆன்சர் அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரை கம் மெத்தட் வந்து இது ஒரு குவிக் ப்ராசஸாக கேட்குறாங்க. ஆல் அப்பாரட் ட்ரை கம் மெத்தட்னால அது வந்து ஃபுல்லாகவே ட்ரையாக தான் இருக்கணும். அந்த ப்ரைமரி எமல்ஷன் சொல்கிறோம்ல, ஃபஸ்ட்டு வந்து ட்ரை கம் மெத்தடோட ப்ரொசீஜர் என்னது? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கம்மை எடுத்துக்குவோம். கம்மை எடுத்துகிட்டு ஆயிலை ஊற்றி நல்லா ட்ரைச்சுரேட் பண்ணிவிட்டு டிங்க்லிங் சவுண்டு வர நம்ம நல்லா ட்ரைச்சுரேட் பண்ணிடணும். ட்ரைச்சுரேட் பண்ணோடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா வாட்டரை வச்சு நல்லா டைல்யூட் பண்ணி திரும்ப ட்ரைச்சுரேட் பண்ணுவோம். இதுதான் வந்து ட்ரை கம் மெத்தடான ப்ரொசீஜரு. அப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைமரி எமல்ஷன் வந்து எப்படி இருக்கணும்னா விஸ்கஸாகவும் க்ரீமியாகவும் இருக்கணும். அப்போனா இந்த ப்ரைமரி எமல்ஷன் விஸ்கஸாகவும் க்ரீமி, இது வந்து ரைட்டான ஆன்சரு. ஆல் அப்பாரட்டஸ் வந்து ட்ரை, இதுவும் ரைட்டு. இது வந்து குவிக் ப்ராசஸ், இதுவும் ரைட்டு. அப்போ ட்ரை அகேஷியா இஸ் யூஸ்டு. ட்ரை அகேஷியா இதில் வந்து எந்த இடத்துலையுமே இந்த ட்ரை அகேஷியான்ற வார்த்தையே வரல. அப்போனா இதுதான் தப்பான ஆன்சரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோன்னா
விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் அகார் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து ட்ரூ அபவுட் அகார், எப்பயுமே அகார் வந்து என்ன அதோட நேச்சர் என்னென்னா அது வந்து ஒரு விஸ்கஸ் எமல்ஷனை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? விஸ்கஸ் எமல்ஷனை ஃபார்ம் பண்ணால் இதை வந்து நம்ம எமல்சிஃபைங் ஏஜென்ட்டை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா விஸ்கஸாக ஆயிடுச்சுன்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து விஸ்கஸாக ஆயிடுச்சுன்னா அது ஈஸியாக கீழே போய் செட்டில் ஆகும், கண்டாமினேஷன் நடக்கும், அன்ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ இதை வந்து எமல்சிஃபைங் ஏஜென்ட்டில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம். இப்போ ஆன்சர் வந்து என்னென்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் நாட் குட் எமல்சிஃபைங் ஏஜென்ட் யூஸ்டு வெரி கோர்ஸ் அண்டு விஸ்கஸ் எமல்ஷனாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால. அப்போ எமல்சிஃபைங் ஏஜென்ட்டை வந்து நம்ம எது யூஸ் பண்ணுவோம்னா அக்கேஷியா தான் நம்ம வந்து நார்மலாகவே எமல்சிஃபைங் ஏஜென்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இன்க்ரீஸிங் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் டிஸ்பர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த எமல்ஷன் பை மோர் தென் 60% மை லீட் டு அப்படின்னு கேட்குறாங்க. எப்பயுமே நம்ம வந்து ஒரு எமல்ஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு ஆயில் ஃபேஸும் அக்வஸ் ஃபேஸும் ரெண்டுமே வந்து ரெக்வயர்டு ப்ரொப்போர்ஷனில் தான் நம்ம இருக்கணும். அதிகமான அளவு ஒரு ஃபேஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபேஸ் வந்து இன்னொரு ஃபேஸை அப்படியே மாற்றி விட்டுரும். இதே ஆயில் ஃபேஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஆயில் ஃபேஸ் அந்த மிச்சம் இருக்கிற அக்வஸ் ஃபேஸ் எல்லாமே வந்து ஆயிலாக மாறிடும். இதே அக்வஸ் ஃபேஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ ஆயில் ஃபேஸை வந்து அக்வஸ் ஃபேஸாக மாறிடும். அதான் வந்து பேர் என்னென்னா எந்த ப்ரொப்போர்ஷனுமோ அதிகமாக இருக்கவே கூடாது. அதிகமாக இருந்துச்சுன்னா மிச்சம் இருக்கிற ப்ரொப்போர்ஷனை வந்து அதுவாக மாற்றி விட்டுரும் அப்படின்றவாங்க. இதுக்கு பேர் என்னென்னா ஃபேஸ் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து அதான் இன்வர்ஷன் ஆஃப் ஆயில் அண்ட் வாட்டர் டைப் வந்து வாட்டர் இன் ஆயில் டைப்பாக வந்து நம்ம வந்து மாறிடும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எமல்சிஃபைங் ஏஜென்ட் ஆஃப் ஊல் ஃபேட்டோட எமல்சிஃபைங் ஏஜென்ட் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஊல் ஆல்கஹால். ஊல் ஃபேட்டுக்கான எமல்சிஃபைங் ஏஜென்ட் வந்து ஊல் ஆல்கஹால். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா செப்பரேஷன் ஆஃப் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் ஆஃப் அன் எமல்ஷன் இன்டு செப்பரேட் லேயர். ரெண்டு லேயர் அந்த ரெண்டு ஃபேஸை வந்து செப்பரேட் வந்து பண்ணுது. அதுக்கு பேர் என்னன்னாலே கிராக்கிங். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்றாங்க. ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் திரும்படி நம்ம வந்து ஃபர்தராக ஷேக் பண்ணாவோ இந்த மாதிரி ஷேக் பண்ணும்போது திரும்படி அதோட ஒரிஜினாலிட்டியில் இது வந்துருச்சுன்னா அதோட பேர் தான் வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவாங்க. இதே வந்து ஃபேஸ் இன்வெர்ட் ஒரு க்ரீமிங் அப்படின்னா இப்போ வந்து க்ரீமிங்னாலே மேலே வந்து என்ன ஆகிருக்கும், குளோபியூல்ஸில் மேலே வந்து செட்டில் ஆகிருக்கும், லிக்விட் போர்ஷன் வந்து கீழே வந்திருக்கும். அப்போ ஒரு சஸ்பென்ஷனாவோ ஒரு எமல்ஷனாவோ இருக்கும்போது மேலே போய் ஒரு செட்டில் ஆகிருக்குன்னா திரும்படியும் நம்ம அந்த சிரப்பை வந்து நம்ம வந்து எமல்ஷனாக சிரப்போட நம்ம ஷேக் பண்ணும்போது திரும்படி அதோட ஒரிஜினாலிட்டியில் வந்துடும். அப்போ இதுக்கு பேர் வந்து என்னென்னா க்ரீமிங். இதை வந்து ஃபேஸ் வந்து இன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதே கிராக்கிங்னாலே நம்ம என்ன பார்த்தோம், இது வந்து ஒரு இரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்னு பார்த்தோம். அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக வராது. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் இன்வர்ஷன். ஃபேஸ் இன்வர்ஷனில் வந்து ஆயில் அண்ட் வாட்டர் டைப்பாவோ வாட்டர் அண்ட் ஆயில் டைப்பாவோ நம்ம மாறிடுச்சுன்னா இதை திரும்படி நம்ம வந்து மாற்றவே முடியாது. அப்போ இதற்கான ஆன்சர் என்னென்னா க்ரீமிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் எமல்சிஃபைங் ஏஜென்ட் இஸ் ஃப்ரம் பிளான்ட் சோர்ஸ். பிளான்ட் சோர்ஸ்லேருந்து எந்த எமல்சிஃபைங் ஏஜென்ட் கிடைக்கிது அப்படின்றாங்க. எக்காக் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அனிமல் சோர்ஸு, லெசித்தினும் அனிமல் சோர்ஸு, லெனோலினும் அனிமல் சோர்ஸு, லாஸ்ட்டில் இருக்கிற பெக்டின் தான் வந்து பிளான்ட் சோர்ஸு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா த அமௌண்ட் ஆஃப் கேஸ்டர் ஆயில் இன் கமர்ஷியல் எமல்ஷன் ரேஞ்சஸ் ஃப்ரம். கேஸ்டர் ஆயில் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறோம்? கேஸ்டர் ஆயில்னால இது என்னது, ஒரு ஃபிக்ஸ்ட் ஆயில். இதோட ரேஷியோ என்னது எமல்ஷனில் 4:2:1. அப்போ 100%ல் ஒரு 100%ல் 4% இருக்குன்னா அப்போனா அது என்ன ஆட்டோமேட்டிக்காக வரும், 25 தான் வரும். அப்போ வந்து கேஸ்டர் ஆயிலோட இது வந்து என்னென்னா இதோட ஓரளவு ஒத்து போகுதா, அப்போ 30 to 50% அப்படின்ற வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.